ஓம் குருவே நம. எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து உப்பு, இது தாளிக்காத சுண்ணாம்பு. இது எதுக்குன்னா, நம்ம செம்பு வந்து பால் கட்டுற முறை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அது வந்து நம்ம சுத்தி பண்ணுறது எப்படின்றது வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். சுத்தி பண்ணிக்கிட்டு இருக்கு, சரிங்களா? சுத்தி வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதான் உங்களுக்கு வந்து நான் எடுத்து காட்டுறேன். முதல்ல வந்து செம்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து எடுத்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக வந்து வெயிட் இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்து பண்ணிக்கோங்க. செம்பு வந்து முதல்ல வந்து சுத்தி பண்ணிக்கணும். சுத்தி பண்ணுறது எப்படின்னா, ஒரு வீடியோ வந்து நம்மளை வந்து வந்திருக்கோம். அந்த வீடியோவும் பார்த்துக்கோங்க, இதையும் பார்த்துக்கோங்க. வந்து ஒரு சோத்துக்கத்தாழை வந்து ஒரு மணல் வந்து எடுத்துக்கிட்டு, அதில் உங்களுக்கு வந்து செம்பு நீங்கள் எடுத்துருப்பீங்க இல்லையா, அந்த செம்பு ஓரளவுக்கு அந்த அளவுக்கு வந்து இந்த சோத்துக்கத்தாழையும் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு, அதாவது வந்து பெருசாகவும் இல்லாமல் சிறுசாகவும் இல்லாமல் அதே சைஸுக்கு அளவுக்கு வந்து நீங்கள் கட் பண்ணி அந்த சோத்துக்கத்தாழை வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இந்த சைட்லலாம் வந்து முள்ளை வந்து எடுத்து விட்டு நடுவில் வந்து போட்டு நடுவில் கரெக்டாக வந்து கட் பண்ணிக்கிட்டு, அதுக்கு உள்ளார வந்து இந்த செம்பை வந்து நீங்கள் எடுத்துருக்க செம்பை வந்து அதுக்குள்ளார கொடுக்கணும். கொடுத்துட்டு இந்த மாதிரி வந்து கட்டுற அளவுக்கு வந்து அது என்ன பண்ணோம், அது கத்தாழையை வந்து உள்ளார வந்து செம்பு வச்சிடுறீங்க. வச்சுட்டு அந்த கத்தாழை வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி நூலை வந்து அப்படியே நல்லா சுற்றி வந்து கட்டிக்கணும். டைட்டாக கட்டி வச்சிடுறீங்க. அதுக்கடுத்து எலுமிச்சைப்பழம், இதை புளி மரத்தோட இலை அதை எடுத்து நல்லா எலுமிச்சைப்பழம் சாறு விட்டு அதை வந்து நல்லா வந்து உருண்டை கட்டுற அளவுக்கு வந்து அரைச்சி எடுக்கணும். எடுத்துட்டு அது வந்து எலுமிச்சைப்பழ சாறு தான் வந்து விட்டுக்கணும். இல்லைன்னா சுண்ணாம்பு தெளிநீர் இருந்துச்சுனாலும் அது வந்து நீங்கள் விட்டு அரைக்கலாம், சரிங்களா? மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிட்டு அதை வந்து அந்த சோத்துக்கத்தாழை வந்து இதுக்குள்ளார வச்சு இருக்குது. இது இப்போது இந்த உருண்டைக்குள்ளார வச்சுருக்கு, சரிங்களா? அதுக்கு மேலே வந்து அந்த சோத்துக்கத்தாழை நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, செம்பு சோத்துக்கத்தாழையும் அதுக்கு மேலே வந்து அந்த அரைச்ச விழுதை வந்து நல்லா வந்து சிலமன் மாதிரி பண்ணி நல்லா கவசம் கட்டிக்கணும். அதுக்கு மேலே இந்த மாதிரி துணியை போட்டு நல்லா நூலை போட்டு நல்லா இறுக்கி வைக்கணும், சரிங்களா? இப்போ வந்து இது வந்து நேற்று பண்ணியாச்சு. நேற்று லேசாக வந்து நல்லா காஞ்சிருக்கு. ஆக இந்த அளவுக்கு வந்து காஞ்சது தான் போதுமானது. இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்னென்னா கல்லுப்பு. இப்போ வந்து ஒரு பங்கு வந்து செம்பு எடுத்திங்கன்னா அதில் பாதி அளவுக்கு இந்த உப்பு, இந்த தாளிக்காத கல் சுண்ணாம்பு, இதை வந்து அந்த செம்பில் பாதி அளவுக்கு இந்த ரெண்டையும் சேர்த்து அந்த அளவு எடுத்துக்கணும், சரிங்களா? அதை எடுத்து இதை வந்து நல்லா வந்து அரைச்சிக்கணும். இதை வந்து உப்பு இந்த சுண்ணாம்பு கலக்கிற மாதிரி நல்லா நைஸாக வந்து அரைச்சிக்கணும். எப்படி அரைக்க என்ன பண்ணோன்னா, இது வந்து எலுமிச்சைப்பழ தெளிநீர். இது புளி மரத்தோட இலை சாறு வந்து எடுத்து வச்சுருக்கு. இந்த சாறு வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சேர்த்து நீங்கள் அரைக்கணும். நல்லா இது மேலே வந்து கவசம் கட்டுற அளவுக்கு நல்லா வந்து நைஸாக அரைக்கணும். மிளகு பதத்தில் அரைச்சி இது வந்து ஏற்கனவே இப்போ தான் அது வந்து இன்னொன்று நான் கட்டி வச்சுருக்கேன். இது வந்து நம்ம செம்பு எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதில் வந்து அந்த அளவுக்கு வந்து நீங்கள் தேவை அளவு உங்களுக்கு எப்படின்றது பார்த்துக்கோங்க. ஆனால் செம்பு நீங்கள் எடுக்கிற ஒரு பங்குன்னா அதில் பாதி பங்கில் இந்த 2 பொருளும் சேர்ந்து வரணும்.
சரியா? அந்த அளவுக்கு வந்து நீங்கள் பார்த்து எடுக்கணும். எடுத்துட்டு இந்த மாதிரி தான் வந்து அரைக்கணும். அரைச்சிட்டு சாறு வந்து எடுத்து வச்சுக்கணும். அதை விட்டு அரைக்கணும். அரைச்சிட்டு இது நல்லா ஓரளவுக்கு நல்லா கையில் ஒட்டாமல் இதில் ஒட்டணும். இதுக்கு மேலே இந்த உருண்டைக்கு மேலே இந்த கவசத்துக்கு மேலே நம்ம வச்சோம்னா நல்லா ஒட்டணும். அந்த அளவுக்கு நல்லா நைஸாக இருக்கணும். சரி, அந்த அளவுக்கு வந்து அரைச்சி அதை வந்து ஃபுல்லாக இந்த உருண்டைக்கு மேலே வந்து இந்த சுண்ணாம்பு உப்பு எல்லாம் போட்டு நல்லா உருண்டை கட்டி வச்சுட்டு அதுக்கு அடுத்து வந்து இந்த மாதிரி துணியை போட்டு அதுக்கு மேலே நூலை கட்டி வச்சிருக்கு. இது என்ன பண்ணோம்னா வெயில ஒரு நாள் முழுவதும் வந்து வச்சு விட்டு நல்லா காஞ்சதும் அடுத்து நாளைக்கு மறு வேலை அடுத்து என்ன வேலை செய்கிறோம்ன்றது பார்க்கலாம். சரியா? காட்டுறேன். இப்போ வந்து இது செம்பு வந்து சுத்தி பண்ணுற அளவுக்கு இதுதான் சுத்தி பண்ணி அடுத்து வந்து என்ன ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறோம். நம்ம வந்து சுண்ணாம்புக்கு வந்து எடுத்துருக்கோம், அல்லது வந்து பால் கட்டலாம். இதில் வந்து என்ன வேலை வேணாலும் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் வந்து வாத வேலைக்கு கொண்டு போகலாம், மருந்து கொண்டு போகலாம், சுண்ணாம்பு பண்ணலாம், திராவகம் இறக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இது எல்லாமே வீடியோவில் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது, சொல்லவும் முடியாது. சரிங்களா? இதெல்லாம் வந்து நீங்கள் இதுக்குள்ளாரியே இருக்கிறவங்களால் இருந்தால் சில சீக்ரெட்டாக இருந்தாலும் நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்களோ அது வந்து எந்த ஒரு மறைவும் இல்லாமல் வந்து கிளாஸ் கற்றுக் கொடுக்குறாங்க. இப்போ வந்து 9ஆம் தேதி வந்து கருப்பு மாந்திரிக பயிற்சி ஒன்று இருக்குது. அன்றைக்கி வந்து இந்த கருப்பு மாந்திரிகத்துக்கு ஃபீஸு வந்து 2000 ரூபா தான். இதில் வந்து அஷ்டகர்மங்களும் வந்து நம்ம சொல்லி கொடுத்துட்றோம். ஒரு நாள் பயிற்சி தான். நீங்கள் விருப்பம் இருக்கவங்க கலந்துக்கலாம். இது வாத வேலைங்களும் வந்து இருக்குது. எதுவாக இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு எது விருப்பமோ அதை நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் கால் பண்ணி பேசலாம். சரிங்களா? கால் பண்ணுங்கள். மாந்திரிகமும் இருக்குது, வாத வேலை, இந்த பக்கம் வந்து ஜாதகம், இது எல்லாமே மருந்து. உங்களுக்கு என்ன மாதிரி நோயாக இருந்தாலும் அது உங்களுக்கு நீங்களே வந்து சரி பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு வந்து இங்கே எல்லா விஷயங்களும் இருக்குது, எல்லாமே கற்றுக்கலாம். என்ன தேடுறவங்க இருக்காங்க, ஆனால் கற்றுக்கிறதுக்கு ஆள் இல்லை. அதனால் வாங்க, கற்றுக்கிற முறையை அந்த எப்படின்றதை வந்து நான் கரெக்டாக வந்து கற்றுக்கிட்டு செய்யுங்க, தாராளமாக செய்யுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கலாம்.